ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Premiere Proல இது போல ஒரு ஃபிளிக்கர் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இந்த டைம் லைன்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு நான் ஃபிளிக்கர் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஃப்ரேம்ல நான் ஃபிளிக்கர் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபிளிக்கர் எஃபெக்ட் அப்ளை பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய டைம் லைன்ல நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்படி ஜூம் பண்ணிட்டு நான் ரேசர் டூல் எடுக்கிறேன். ஸோ இந்த ரேசர் டூல் எடுத்துட்டு ஒரு ஃப்ரேமா நான் கட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய டைம் லைன் எங்க இருக்கோ அந்த இடத்துல நான் கட் பண்றேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேம் போடுறதுக்கு என்னுடைய கீபோர்ட்ல இருக்க ரைட் ஏரோவை நான் யூஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ இப்படி அடுத்தடுத்த ஃப்ரேமை நான் கட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இதுவரையும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கிளிப் எண்டிங்ல நான் மறுபடியும் இந்த இடத்துல கட் பண்றேன். ஜஸ்ட் இந்த தேவையான இடத்துல இந்த இடத்துல நான் கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இந்த ரேசர் டூல்ல ஸோ அடுத்தடுத்த ஃப்ரேமை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ஷன் டூலுக்கு போயிடுறேன். செலக்ஷன் டூல்ல ஸோ எனக்கு இந்த இடத்துல எங்க கட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் எங்க கட் பண்ணணும் அதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜூம் பண்ணிட்டு நான் ஆல்டர்னேட்டிவ் வீடியோ கிளிப்பை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது இந்த கிளிப்பை நான் விட்டுட்டு இந்த கிளிப்பை நான் டெலிட் பண்றேன். ஸோ அடுத்த கிளிப்பை விட்டுட்டு அடுத்த கிளிப்பை நான் டெலிட் பண்றேன். ஸோ இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கிளிப்பை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி டெலிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துல இதே போல நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப்பை நான் விட்டுறேன். அடுத்த கிளிப்புக்கு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல ஆல்டர்னேட்டிவ் கிளிப்பை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல ஆல்டர்னேட்டிவ் கிளிப்பை நான் டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபிளிக்கர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஃபிளிக்கர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபிளிக்கர் எஃபெக்ட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கூட நம்ம பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு V2 ட்ராக்கு நான் எடுத்து போயிடுறேன். எடுத்து போயிட்டு இப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய பிளே ஹெட்டை இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காப்பியை நான் வந்து ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறேன். ஸோ இந்த டூப்ளிகேட் காப்பி V1க்கு நான் இது கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிளிப்பை நான் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரையும் கட் பண்ணி இருக்கிறனோ அது வரையும் நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல நான் அதே வேலையை பண்றேன். இந்த இடத்துல நான் ஜூம் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளிப்பை மட்டும் நான் என்ன பண்றேன், ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்றேன். ஸோ இதுக்கு அடுத்து இந்த கிளிப்பை நான் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இது நான் ப்ளே பண்றேன். ஸோ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த எஃபெக்டும் காட்டாது. ஏன் அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட் காப்பி இந்த இடத்துல போட்டாச்சு. அதனால நமக்கு எந்த எஃபெக்டும் நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எஃபெக்ட்ஸ் போறேன். எஃபெக்ட்ஸ்ல ஃபிளிப் அப்படின்ற எஃபெக்ட் நான் சர்ச் பண்றேன். ஸோ இப்படி ஃபிளிப் எஃபெக்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஹரிசாண்டல் ஃபிளிப், வெர்டிகல் ஃபிளிப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஹரிசாண்டல் ஃபிளிப்பை அப்படியே டிராக் பண்ணி இங்க கீழே இருக்க டூப்ளிகேட் காப்பில நான் டிராப் பண்றேன். ஸோ அதே போல இந்த ஹரிசாண்டல் ஃபிளிப்பும் இந்த டூப்ளிகேட் காப்பில நான் டிராப் பண்றேன். இது போல நம்ம ஹரிசாண்டல் ஃபிளிப்பை கீழே இருக்க டூப்ளிகேட் காப்பிக்கு நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது போல நமக்கு இந்த ஃபிளிக்கர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளிப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்கேல் பண்றேன். ஸோ இந்த கிளிப்பை மட்டும் ஒரு 150 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். அதே போல இந்த கிளிப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் 150 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம அட்வான்ஸ் லெவல் ஃபிளிக்கர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃபிளிக்கர் எஃபெக்ட். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.